தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆகாய் 2 அதிகாரம் 9 இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறும் நல் ஆலோசனையும் நல் ஆறுதலான கிருபையின் வார்த்தையும் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு நாம் வசிக்கும் இடத்தில் அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் சுற்றத்தார் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தரும் நம்மிடம் இந்த வார்த்தையை கூறுகின்றார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தர். ஒரு சேனையின் கர்த்தர் நம்முடன் இருக்கும் பொழுது நம் பகைவர்கள் அஞ்சி நடுங்கி நம்முடன் சமாதானமாக வருவார்களாம். இதே போன்றுதான் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள், நம்மை வெறுத்து ஒதுக்கினவர்கள், நம்மை இளக்காரமாக நினைத்தவர்கள், அற்பமாக நினைத்தவர்கள், இவர்கள் மத்தியில் நமக்கு உயர்வை தந்து நம் தலையையும் நம் சந்ததிகளின் தலையையும் உயர பண்ணி சமாதானத்தை கட்டளையிடுவேன். இதை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அந்த அளவிற்கு நான் உங்களுக்கு எல்லையெங்கிலும் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் கலங்க வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம், எப்படி என் காரியம் நிகழப் போகிறதோ என்று நீங்கள் கலங்க வேண்டாம். சேனைகளின் கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் உங்கள் எதிரிகளை தாழ்த்தி உங்களுடன் இருந்து அவர்கள் உங்களிடம் சமாதானமாக இருக்கும்படி செய்ய போகிறார். மகிழ்ந்து கலிகூறுங்கள். கர்த்தருக்கு அனுதினமும் துதி செய்து நன்றியுடையவர்களாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. எங்களுக்கு எங்களுடைய அனைத்து இடங்களிலும் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் வாக்கு மாறாதவர். எங்கள் எதிரிகள் மத்தியில் உற்றார் உணர்வுகள் மத்தியில் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளப்போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்க. நாங்கள் இதற்கு நன்றியுள்ளவர்களாக எங்கள் ஆயுள் முழுவதும் இருப்போம் என்று வாக்குரைக்கின்றோம். எப்பொழுதும் துதி செய்து உமக்கு நன்றி கூறுவோம் என்று நாங்கள் பொருத்தனை செய்கின்றோம். பொருத்தனையை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.